அரசாங்கம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. 4.5 ஆண்டு காலமாக 4 ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அதுல உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவுல பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம். அது மட்டும் இல்லாம இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசரமாக 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 45 நாட்ல செய்ய முடியும் சொல்றாங்க. இப்ப 45 நாள்ல மக்களுக்கு செய்ய முடியறத 4 ஆண்டுகள்ல ஏன் செய்யல? அப்ப உங்களுக்கு மனது வரலையா? இல்லைன்னா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசரமா மக்களை பற்றி சிந்திப்பீர்களா? இன்னொன்னு, நாட்டுல ஊழல் இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுல கூட ஊழல் இருக்கு. அதுல சில சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. அதே மாதிரி அங்க ஏற்பாடு ஒண்ணுமே சரியில்லை, மக்கள் கூட்டமாக வருகிறார்கள், அங்க எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால், கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழ கங்கம், அந்த சோழ கங்கத்திற்கு இன்னைக்கு 12 கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக 1300 ஏக்கருக்கு மேல பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழ கங்கத்திற்கு 12 கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த சோழ கங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை தேவைப்படுகிறது. ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், யாருப்பாங்க பேசுறது? தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு. ஆன்மீகம் தான் தமிழை அதிகமாக வளர்த்தது. காவி தமிழ் தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து, அண்ணா காலத்துல தமிழ் வளரல, ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது. பெரியார் தமிழை போற்றவில்லை, பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார். ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் இன்னைக்கு பெரியார் தமிழை தூத்தினார். ஆனா பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும், ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதும், காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள். இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும், வளர்ச்சிக்கும் தமிழத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு பிரதமரை இங்கே அழைத்து வருகிறது என்பதும், கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட் சொல்லுவோம், இணைப்பு. ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய காமராஜர் போன்றவர்கள் கூட இழிவுபடுத்தப்படுகிறார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் புகழ் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமே வர வேண்டும், மற்ற எல்லா தலைவர்களும் இகழப்பட வேண்டும் என்ற
ஒரு சூழ்ச்சியை தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து செல்கிறது. அதற்கும் எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இல்ல, அவர் ஒண்ணு எதிரா பேசலையே, ஆதரவா தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க இணைந்து விட போகிறார்களே அப்படின்னு பதற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணி எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட சூழ்ச்சி பதிக்காதுன்னு தான் சொல்றாரு, வேற ஒன்னும் அவர் சொல்லல. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது என்று தெளிவா சொல்லிட்டாங்க. கூட்டணி வெற்றி பெறும், வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள், வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள். அதனால தெளிவா ஒரு திட்டம். நான் கேட்கிறேன், திமுக அந்த தெளிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு செல்வ பெருந்தகை எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கிறாரு ஆட்சியில. தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு எங்களுக்கும் இடம் வேணும்னு. ஏன் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நாங்க 4 ஓட்டு விழுந்தால் 1 ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற குழப்பம் அவங்க என்ன கூட்டணி ஆட்சியான்னு கேட்டுவாங்க. நாங்க தெளிவா இருக்கோம். அதனால சும்மா திருப்பி இல்ல, நான் திருப்பி சொல்றேன், நாங்க தெளிவா என்ன சொல்லிருக்கோம், நாங்க வெற்றி பெறுவோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை எடப்பாடி, நான் திருப்பி கேட்கிறேன், அவங்கள போய் ஒரு கேள்வி கேட்கறீங்களா? திருப்பி எங்களை கேட்கறீங்க. நாங்க தெளிவாக இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களது கருத்து. நான் முடிவு செய்யறதுக்கு, நாங்க சொல்றதுக்கு இங்க நாங்க யாருமே இல்லை. தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு, ரத்து செய்யணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. பிஜேபியோட நிச்சயமாக அதுல எனக்கே நிறைய வாட்ஸ்அப்ல அது எழுதிய சகோதரர்கள் நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுல உள்ள கேட்கப்பட்ட கேள்விகள் கூட மிக மிக தவறான கேள்விகளாக இருக்கிறது. அதனால இது உடனே ரத்து செய்யப்பட வேண்டும்ன்றது மட்டுமல்லாமல் நியாயம் கிடைக்க வேண்டும். சில ஆயிரம் இடங்களுக்கு பல லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நம்மளது கோரிக்கையாகவும் நாங்கள் அதை வைக்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனா நீட் போன்ற இதுல தமிழ்ல எழுதி இன்னைக்கு தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனா அதையெல்லாம் வஞ்சையினை என்று சொல்லிவிட்டு குரூப் 4 போன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. மதுரை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, சாலை ஓரம் உள்ள கொடிக்கம்பங்கள் அகற்றக்கூடாதுன்னு ஒரு மனை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் சிலைகள் இடையூறு இல்லையா, அதையும் அகற்றணுமா இல்லையா, ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இல்ல, இதுல அண்ணன் திருமாவளவன் தான் அதுல மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட முதல்ல திமுக அரசு அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடிக்கம்பத்தை எடுக்கிறாங்களோ இல்லையோ எங்க கொடிக்கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறது இல்ல. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறது இல்ல. ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையா அவங்க கூட்டணி தான் இருப்போம். ஏன்னா பாஜக உள்ள வந்துரும். அதுக்கு நாங்க எவ்வளவு அடிமையா வேணாலும் இருப்போம். அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள். கோர்ட்டு சொல்றதுல நான் ஒரு கருத்து சொல்ல முடியாது, ஏன்னா அதுல லீகலா ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு நிமிடம் கோர்ட்டு சொன்னா அதுக்கு நான் மறுத்து சொல்ல முடியாது. ஆனா அதிகாரிகள் பாராபட்சமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்கிறேன். இங்க கொடிய எடுக்கிறதுல அப்புறப்படுத்துறதுல பாஜக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க, அதிமுக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க. திமுக கொடி அப்படியே இருக்கும், காங்கிரஸ் கொடி அப்படியே இருக்கும். ஆனா விடுதலை கொடி அப்புறப்படுத்திடுவாங்க. அண்ணன் திருமாவளவனே பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனா கொடியை அப்புறப்படுத்தினா கூட அவர் அப்படியே தான் இருப்பாராம். ஆக பாஜக யாரையெல்லாம் பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்பதுதான். இன்று எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று 72 மணி நேரம் ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து ஓய்வூதியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் கேட்டேன், வீடு நோக்கி அரசு போகுதான், வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க உங்களோட மோசமான அரசாட்சியினால். ஆக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து.
இல்ல அது அதாவது நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அவ்வளவுதான். துணை ஜனாதிபதியை தமிழகத்தை சேர்ந்தவர் வர வாய்ப்பு இருக்குமா? நீங்க அதெல்லாம் நான் ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடையத்தில் நான் இல்லை. தூத்துக்குடி விமான நிலையம் வந்து பிரதமர் பிறகு வராது. இங்க வேலூர் விமான நிலைய பணிகள் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. இறுதி கட்ட நிலையில லைசன்ஸ் கொடுத்தா திறக்கலாம். ஆமா, நிச்சயமா. அதாவது உதான் திட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி தானே. வேலூருக்கு விமான நிலையம் கொண்டு வரணும்னு நினைச்சதே பிஜேபி தானே. அதனால ஒவ்வொரு நம்ம வேலூர்லயும் எப்படி தூத்துக்குடியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா நடக்க இருக்கிறதோ, அதே மாதிரி வேலூர்லயும் ஒரு பிரம்மாண்டமான திறப்பு விழா நடக்கும். நீங்க எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை சந்திக்கலாம் நிச்சயமா. ஓடிபி நம்பர் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உறுப்பினர் தானே சேர்க்கிறோம், ஓடிபி வாங்கினா அதுல வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்புறம் அரசியல் களத்துலதான் இல்ல, கோர்ட்லயும் மாத்தி பேசுவாங்க திமுகன்றது இப்ப தெளிவாகி இருக்கிறது என்பது எனது கருத்து. முதல்வருக்கு மருத்துவமனையிலிருந்து நான் தமிழகத்தின் பணிகளை கவனிக்கிறேன் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருக்காங்க. இல்ல அது ஒண்ணும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா முதல்வர் உடல்நிலை சரியாகி வரணும். உடல்நிலை சரியில்லாதவர்களை நான் கமெண்ட் பண்ணல. ஆனா அவங்களோட கொள்கை ரீதியாக, அவர்கள் நிர்வாக ரீதியாக எடுத்துக்கொள்ளுகின்ற சில நடவடிக்கைகள் தமிழகத்தில் சரியில்லை என்பதை என்னால் சொல்ல முடியும். ஆளுநரை இருந்தவங்க சமீபத்துல வந்து மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து தடை கொடுத்திருக்காரு. 14 கேள்விகளை உச்சநீதிமன்றம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த மசோதாக்களுக்கு வந்து காலக்கெடு தேவைன்றதை நீங்க இல்ல அது ஏற்கனவே தேவையா இல்லையா அப்படின்றது நமது குடியரசுத் தலைவரே 14 கேள்விப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் அது பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதனால எல்லா மாநிலங்களும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் பதில் சொல்றேன். இப்ப அதுக்கு முன்னால பதில் சொல்ற எனக்கு உரிமை